குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 12ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:31க்கு, கரணன் 7:30 முதல் 9 வரை. திதி இன்று காலை 7:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 8:07 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 7:49 வரை வணிசை, பின்பு மாலை 5:59 வரை பத்திரை, பின்பு பாபம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 வரை மரண யோகம், பின்பு மாலை 3:47 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். அஷ்டமி திதி. இந்த திதியானது சுக்ல பட்சத்தில் வரக்கூடியது, வளர்பிறை திதி. இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு, தன ஆகர்ஷண பைரவருக்கு பூஜை, அபிஷேகங்கள், வழிபாடு முறைகள் செய்தால் தன விருத்தி ஏற்படும். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் தன ஆகர்ஷண பைரவா போற்றி போற்றி என்று அஷ்ட பைரவர்களுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவதும் சதுஷஷ்டின்னு பேர். சதுஷஷ்டி என்றால் 64 என்று பொருள். ஆக இந்த நாளில் 64 பைரவ பெருமான்களையும் நினைத்து வழிபட சகல க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு?
பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள். கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள். மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள். சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:30 முதல் 11:11 வரை மேஷ லக்னம். காலை 11:12 முதல் 1:04 வரை ரிஷப லக்னம். 1:05 முதல் மதியம் 3:10 வரை மிதுன லக்னம். 3:11 முதல் 5:22 வரை கடக லக்னம். 5:23 முதல் இரவு 7:28 வரை சிம்ம லக்னம். இரவு 7:29 முதல் 9:27 வரை கன்னி லக்னம். 9:28 முதல் இரவு 11:27 வரை துலாம் லக்னம். 11:28 முதல் 1:33 வரை விருச்சக லக்னம். 1:34 முதல் காலை 3:45 வரை தனுசு லக்னம். 3:46 முதல் 5:50 வரை மகர லக்னம். காலை 5:55 முதல் 7:47 வரை கும்ப லக்னம். 7:48 முதல் 9:29 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். அங்காரகன் பகவானுக்குண்டான அதி தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு கோவில்களில் உப்பு மிளகு வைத்து பிரார்த்தனை செய்ய சகல ருண சத்ரு தோஷங்கள், ரோகங்கள், அதாவது கடன், நோய், எதிரி தொல்லைகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடையும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரிக்க ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். இடம், வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக்கும். பூமிகாரகனான ஸ்ரீ செவ்வாய் பகவானை வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் அனுகூலம் உண்டாக்கும். சர்வ காரிய சித்தி இருக்கும். வீரம், தைரியம், ஆண்மை, நல்ல சொல் வாக்கு, சீருடை, பணி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை. பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல் அதிகரிக்கலாம். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவு பிறக்கும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும். உயர்வு நிறைந்த நாள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது கொடுத்த வேலைகளை மிக திறமையாக செய்து காட்டி அசத்துவீர்கள். வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் மேஷராசி அன்பர்களே. அடுத்தடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்கிற உங்களுடைய தேடல் அதிகரிக்கும். சில பொறுப்புகளை உணர்ந்தே செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான வேலைகளில் சேருவதற்கான வாய்ப்புகள் கைகூடும். சாதகம் நிறைந்த நாளாகவே அமையும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய மூத்த உடன் பிறப்புகளிடமிருந்து உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள், சில பேச்சுக்கள் எழலாம். அவர்களுடைய அனுசரணையான போக்கு என்பது குறைவாகத்தான் இருக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய சில செயல்கள் நடக்கும். மன நிம்மதியாவது பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்தினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுங்கள். அதிகமான பணத்தை முதலீடு செய்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மலர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமாள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதே நல்லது. சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஞானகாரகன் கேத்து பகவான். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவர்கள் தெளிவான முடிவுகள் பிறக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது போலவே அமைக்கும். எதர்ச்சியாக செய்வது என்பது காணப்படாது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ. சுக்கிர பகவான் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோக வேலைகள் அதிகமாகவே இருக்கும். பிறருடைய விஷயங்களுக்காக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவே அமையும். சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உயர்வு நிறைந்த நாள். அரசு சார்ந்த வேலைகள் சாதகமாக்கும். அலுவலகம் தொடர்பாக இருந்த இழுபறிகள் நீங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் எதிலும் கவனமாகவே இருங்கள். சந்திர பகவான் நீருக்கு காரகத்துவம் பெற்றவர். நெல், விவசாயம், மனம், தாய்க்குண்டான காரகத்துவம் பெற்றவர் சந்திர பகவான். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யலாம். தீர்த்த யாத்திரை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கங்கா ஸ்நானம் மற்றும் புண்ணிய நதி கரைகளில் தீர்த்த நீராடல் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணப்படுவதற்கு முயற்சிகள் நடக்கும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான உதவிகள் மேம்படும். தர்ம சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். ஈடுபாடு உண்டாகும். திருப்பணிகள் மற்றும் கோவில் கும்பாபிஷேக விழாக்கள் தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் உண்டாக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். விவேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு அதிகரிக்கும். கவலை விலகும் நாள். வர்த்தகம் தொடர்பான உதவிகள் மேம்படும். வழக்கு சார்ந்த சில சொத்து தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
எதை செய்தாலும் பொறுமை நிதானமாக செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது தேவை. தேவையற்ற மனக்குழப்பங்களோடு செயல்படுவீர்கள். இதனால் சரிவர உங்களுடைய வேலைகள் என்பது நடக்காது. பொறுமை நிதானமாக சிந்தித்து செய்தால் ஓரளவேனும் பலன்களை பெறலாம். கவலை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உடல் நலத்திற்காக சில பணம் செலவாகலாம். 12வது வீட்டிலேயே ராசிநாதன், ஆட்சிநாதன் சுக்கிர பகவானும், லாபஸ்தானாதிபதி குரு பகவானும், ராசியின் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். விவசாயம் சார்ந்த வேலைகளில் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நிதான போக்கு தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. வெளியூர் சார்ந்த வர்த்தகம் தொடர்பான உதவிகள் மேம்படும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மேன்மையாக இருக்கக்கூடிய நாளும் கூட. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும்போது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். கவலைகள் விலகும். பிரச்சனைகள் அகலும். மிதமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். புரிதல் ஏற்படுவதால் ஓரளவிற்கு இந்த நாளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளின் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். விரயஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சேமிப்பு கொஞ்சம் குறையலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நாள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக முடிவெடுக்க வேண்டும். மறைமுக வருமானங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பிறரோடு அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. தேவையற்ற காழ்ப்புணர்ச்சிகள் வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பிறரோடு அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. மாற்றமான சூழல் ஏற்படும்.
திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. 3 முதல் 4:30 வரையில் ராகு கால நேரம் செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்கிற மந்திரத்தையும் அந்த 1.5 மணி நேரம் மௌனமாக அமர்ந்து ஸ்லோகங்களை உச்சரிக்க ராகு பகவானால் கேத்து பகவானால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். சேமிப்பு குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் செலவுகள் உண்டாகலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள், அவசரம் கூடாது. சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள், நிதானமாக இருக்க வேண்டும், அவசரம் கூடாது. மறைமுக வருமானங்களில் கவனமாக இருங்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். பண வரவுகளால் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் எட்டக்கூடும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மனநிலையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கடகராசி அன்பர்களே, தேர்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்தபடி பணம் கைக்கு கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். நம்பிக்கை, தைரியம் நிறைந்த நாளாகவே அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சாதகமான நாளாக அமையும். மனதில் நிம்மதி உருவாகும். பண வரவுக்குண்டான வழி கிடைக்கும். தலைமை அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை எட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. குழப்பங்கள் விலகும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவானோடு ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் பூமி காரகன் சஞ்சரிக்கிறார். சாதகமான நாளாகவே அமையும். குழப்பம் விலகும். தேர்ச்சி நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் அழகு கிடைக்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வேலை நிமித்தமான சிந்தனை மேம்படும்.
எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க பிராப்தம் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு பிறக்கும். கனிவு நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. வருமானம் கிடைக்கும். எடுத்த காரியம் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். தொழில் ரீதியாக சில முயற்சிகள் கைகூடலாம். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். நல்ல சிந்தனை இருக்கும். எதிர்பாராத வகையில் சில காரியங்கள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வருமானம் கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. தெளிவு பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷம் பிறக்கும். ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பீர்கள். கனிவு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். எல்லா நலன்களும் வளங்களையும் இன்றைய தினம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். மறைமுகமான தடைகளால் காலதாமதம் உண்டாகலாம். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வதே நல்லது. எதிலும் சிக்கனமாக இருங்கள். அப்பொழுது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக தலையிட வேண்டாம். உங்கள் தாயாரினுடைய உடல்நிலை பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, தடை தாமதங்கள் நீங்க விநாயகப் பெருமானை வழிபட்டாலே போதும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை இருக்கலாம். உத்தியோக வேலைகளில் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செய்தால் அவசியம். தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு உடனுக்குடன் நடக்க பிள்ளையாருடைய காயத்ரி மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ உச்சரித்து வரலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே ஏகதந்தாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சோர்வுகள் அதிகரிக்கலாம். திடீர் பயணங்கள், வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். வேலைக்கு சில கால தாமதங்கள் இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி, சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. வர்த்தகம் சார்ந்த துறைகளில் சிந்தித்து இருங்கள். எதிலும் செயல்படுவது கவனமாக இருக்க வேண்டும். சிக்கனமாக இருந்தால் பணத்தை மீட்கலாம். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெற வழிபாடு முறைகள் மிக மிக நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் சிந்தனை அதிகரிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. எதிர்பாராத பயணங்களால் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பயணங்களினால் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பால் மேன்மைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கவனமாகத்தான் செய்ய வேண்டும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பால் மேன்மைகள் இருக்கும். படிப்பில் ஒரு விதமான ஆர்வமில்லாத தன்மை உண்டாகலாம். அலைச்சல் இருக்கும். கவனமாக செயல்படுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். உறவுகள் வழியில் நல்ல பெயர் எடுக்க முயற்சி செய்யுங்கள். பயணங்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக மாற்றம் வரலாம். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நட்பு கிடைக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படலாம். கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்களை பின்னோக்கி இருப்பீர்கள். முன்னுக்கு வர முயற்சி செய்வீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய நாள். கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே. குழந்தைகளால் மன மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனநிலையில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். பிறருடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த கால தாமதங்கள் விலகும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சோதனைகள் இருப்பதாலும் மன சஞ்சலங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் துரிதம் உண்டாகலாம். சாதாரணமாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். பிரபலமானவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணுவினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். பிறருடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லது. சோதனை நிறைந்ததாகவே இருக்கும். இந்த நாள் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களே, திறமைக்கு உண்டானபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். தடைப்பட்டு வந்த தன வரவுகள் கிடைக்கும். உறவுகள் மத்தியில் உயர்வாக நீங்கள் பேசப்படுவீர்கள். பண பரிவர்த்தனைகள் சீரம் சிறப்புமாகவே நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். புதிய விஷயங்கள் செய்வதாயின் அதனை ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் தனுசு ராசி அன்பர்களே. தேவைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைகள் நடக்கத்தான் செய்யும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. அனுகூலம் ஏற்படும், ஆதரவாக இருப்பீர்கள், நல்ல பேச்சுக்கள் வெளிப்படும், திறமைகள் கைகூடும், உத்தியோகம் சிறப்பாகவே அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அமைதியான நாளாக அமையும். தன வரவுகள் மூலம் நன்மைகள் விளையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள், பல சிறப்புகளை பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றம் ஏற்படலாம், பொறுமையாக இருக்க வேண்டும். அரசாங்க வேலைகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். அவசரப்பட்டு பணத்தை எதிலும் நீங்கள் சிக்க வைக்க வேண்டாம். கூடுமான வரையில் நிதானமாக இருந்து வேலைகளை கவனித்தாலே போதுமானது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மனநிலையில் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத சில பொறுப்புகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். கடந்து வந்த பாதைகள் காரணமாக செயல்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். பிறரை பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். எந்த விதமான விஷயங்களை பற்றியும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டாம். பிறருடைய குறை நிறைகளை களைந்து விடுங்கள். உங்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை மட்டும் மனதில் வைத்து வெற்றி நடை போடுங்கள். பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். தொழில் சார்ந்த முயற்சிகள் தேவை. வியாபாரத்தில் முன்பின் முரணான சில விஷயங்கள் கூட நடக்கலாம். பொன்பொருள் ஆபரணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். மகர ராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் தெளிவற்ற நிலை இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. குழப்பமாகவே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பழைய பொறுப்புகள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். கடந்த கால நினைவுகளினால் சில வேலைகள் தாமதமாக இருக்கும். பிறருடைய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானே. ஆக முருகர் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதிய விஷயங்களை புதிய நபர்களிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள். பிறரோடு அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் உண்டு. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாமல் இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக கவனித்தாலே போதுமானது. இந்த நாள் அனுசரணையான போக்கோடு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே. உடல் நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். கடன் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் மத்தியமாகத்தான் இருக்கும். விவசாயம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான தடைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத விதங்களில் சில நேரம் அலைச்சல்கள் உண்டாகலாம். பகை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். ஆரோக்கியமத்தில் கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனதார பாராயணம் செய்தால் சுப பலன்களை பெறுவீர்கள். லாபம் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். மறைமுகமான தடைகள் மறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம். பகை விலகும் நாள். சூழ்நிலைகளை உணர்ந்து வெளியே செல்வது அவசியம். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகலாம். தடைகளை உணரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்தாலே போதுமானது. ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் குடும்பத்தினரோடு மனம் விட்டு பேசுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசி அன்பர்களே, பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வழிபாடு முறைகள் மேற்கொள்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது மிக மிக நல்லது. ஸ்ரீ துர்கை அம்மனுடைய ஸ்லோகமான ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே வந்தால் நன்மைகள் மிகுதியாகும். ராசிக்கான அமைப்பு படி வெற்றி நிறைவாக இருக்கும். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள்.
பேச்சுக்களில் உங்களுக்கு போதுமான அளவிற்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமைகிறது. சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அபிவிருத்தி ஏற்படும், தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். மிக முக்கியமான நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பின் மூலம் மென்மேலும் சிறப்பாக வருவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலக்கும், நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பெருந்தன்மையான வான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தடைகள் நீங்கும், காரியத்தில் வெற்றி உண்டாகும். நம்பிக்கை பிறக்கும், வெற்றி நிறைந்த நாள். பிறருடைய குண நலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் சில நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகிரகம், ஆசை, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.